MH370 தேடுதல் 7236 சதுர கிலோமீட்டர் கடலடி பகுதி ஆய்வில் தடயம் எதுவும் சிக்கவில்லை. செல்லாத சமூக வருகை பாஸ், சீன பிரஜை கைது. வெளிநாட்டினரை இலக்காக கொண்டு செயல்பட்ட புக்கிட் பின்தாங் சூதாட்ட கும்பல் முறியடிப்பு. ரொனால்டோ சிலைக்கு தீ வைத்து எரித்த ஆடவனுக்கு போலீஸ் வலைவீச்சு. வியட்நாம் பெண்ணிடம் கொள்ளையிட்ட 8 மணி நேரத்திற்குள் ஆடவன் கைது. மாயமான MH370 விமானத்தை கண்டுபிடிக்க இந்திய பெருங்கடலில் அண்மையில் தொடங்கிய தேடுதல் பணிகள் இதுவரை 7200 சதுர கிலோமீட்டர் கடலடை பகுதியை கடந்துள்ளன. ஜனவரி 6 முதல் 15 வரை 3 தானியங்கி நீர்மூழ்கி வாகனங்கள் அதில் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இதுவரை முக்கிய தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்மாடா 8605 கப்பல் மோசமான வானிலை காரணமாக ஜனவரி 15 அன்று தேடுதலை நிறுத்தியது. இந்நிலையில் துணைக்கோள் தரவின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட 7வது வளைவு வழித்தடத்தில் தேடுதல் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கண்டுபிடித்தால் மட்டுமே கட்டணம் என்ற போக்குவரத்து அமைச்சின் ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவைச் சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் இந்த தேடுதல் பணிகளை மேற்கொண்டுள்ளது. 2014 மார்ச் மாதம் 239 பேருடன் காணாமல் போன MH370 உலக விமான பாதுகாப்பின் மிகப்பெரிய மர்மமாக நீடிக்கிறது. வயதில் முதல் வகுப்பு சேர விரும்பும் குழந்தைகள் பள்ளி கல்விக்கு தயாராக உள்ளார்களா என்பதை அறிய திறன் மதிப்பீட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் வெளியிட்ட தகவலின்படி 6 வயதில் முதலாம் வகுப்பு சேர்க்கை விருப்ப அடிப்படையிலானது என்றும் தானாக வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பரிசோதனை முடிவுகள் மற்றும் பெற்றோரின் முடிவில் அடிப்படையில்தான் சேர்க்கை குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். 6 வயதில் சேரும் மாணவர்கள் முதல் வகுப்பில் 2 ஆண்டுகள் படிக்க வேண்டியதில்லை. அவர்கள் வழக்கமான 6 ஆண்டுகள் தொடக்க கல்வி மற்றும் 5 ஆண்டுகள் மேல்நிலைக் கல்வி முறையையே பின்பற்றுவார்கள். இதனால் மாணவர்கள் 16 வயதில் மேல்நிலைக் கல்வியை முடிப்பார்கள். கற்றல் தரம் பாதிக்கப்படாத வகையில் 2027 பள்ளி பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் போதுமான ஆசிரியர்களை ஏற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். எதிர்வரும் தைப்பூசத்திற்கு கெடா மாநில அரசாங்கம் சம்பவ விடுமுறையை அறிவித்துள்ளது. மாநில இந்துக்கள் தைப்பூசத்தை கொண்டாட ஏதுவாக பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு விடுமுறையை வழங்க ஆட்சிக்குழு கூட்டத்தில் முடிவானதாக கெடா அரசாங்க செயலகம் அறிக்கையொன்றில் கூறியது. தைப்பூசம் தேசிய பொது விடுமுறை அல்ல. இந்துக்கள் அதிகமுள்ள ஸ்லாங்கூர், பேராக், ஜோஹர், பினாங்கு, கோலலம்பூர் போன்ற குறிப்பிட்ட மாநிலங்கள் மட்டுமே பொது விடுமுறையாக அனுசரிக்கின்றன. கெடாவிலும் பொது விடுமுறை இல்லாத காரணத்தால் ஆண்டுதோறும் சம்பவ விடுமுறை வழங்கப்பட்டு வருகிறது. பத்துமலை, பினாங்கு தண்ணீர் மலை, ஈப்போ கல்லுமலை ஆகிய இடங்களுக்கு அடுத்து கெடாவில் சுங்கைப்பத்தானி ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி தேவஸ்தான தைப்பூசம் பிரசித்தி பெற்றதாகும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.
புக்கிட் பின்தாங்கில் திங்கட்கிழமை இரவு தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளைத் தொடர்ந்து வெளிநாட்டினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்தது. ஜலன் அல்லோர், ஜலன் சங்காட் மற்றும் ஜலன் படேரா ஆகிய இடங்களில் இரவு மணி 10:30க்கு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது 19 வெளிநாட்டு ஆண்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் தத்தோ ஜக்காரியா ஷாஹ்பான் கூறினார். ஒரு மாதத்திற்கும் மேலாக திரட்டப்பட்ட ஒருங்கிணைந்த உளவுத்துறையின் தகவல்கள் அடிப்படையில் அந்த கும்பலின் செயல்பாட்டு மையங்களில் அடையாளம் காணப்பட்ட வளாகங்களில் 25 குடிநுழைவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் 59 கையடக்க கணினிகள் உட்பட பல்வேறு கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கும்பல் வெளிநாட்டினரை அதன் முதன்மை வாடிக்கையாளர்களாக குறிவைத்து அதிக வருமானம் தரும் வாக்குறுதிகளுடன் 50 ரிங்கிட் முதல் 500 ரிங்கிட் வரையிலான சிறிய அளவிலான முதலீடுகளையும் வழங்கியதாக ஜக்காரியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். Colors of India பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். குடிநுழைவு பரிசோதனையின் போது செல்லாத சமூக வருகை பாஸ் பயன்படுத்த முயன்றதற்காக எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தினால் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டார். கேலாயே அனைத்துலக புறப்படும் முனையத்தில் நேற்று மாலை மணி 6 அளவில் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டதாக எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 33 வயதான அந்த நபர் வைத்திருந்த பாஸ் முறையற்றதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறுவதாகவும் கண்டறியப்பட்டது. 1959/63 குடிநுழைவு சட்டத்தின் விதிகளை மீறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட அந்த நபர் மேல் நடவடிக்கைக்காக KLIA அமலாக்க பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே செல்லாத சமூக வருகை பாஸ் பயன்படுத்துவது உட்பட குடிநுழைவு சட்டங்களை மீறும் எந்த ஒரு நபருக்கும் கடுமையான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று AKPS வலியுறுத்தியது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பூத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 to 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். மலேசிய எல்லையில் அண்மையில் 1.82 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் லூனா என அழைக்கப்படும் 30 வயது பெண் சந்தேக நபர் தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றதாக நம்பப்படுகிறது. இரட்டை குடியுரிமை கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் லூனாவை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து தாய்லாந்து போலீசார் மலேசிய அதிகாரிகளிடம் முக்கிய தகவல்களை கோரியுள்ளனர். கூடுதல் தகவல்கள் பெறப்பட்டால் விசாரணை வேகமாகும் என அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இரு நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக குவாலாகராயில் நடத்தப்பட்ட 2 திடீர் சோதனைகளில் 3 உள்ளூர் ஆடவர்கள் 52 கிலோ போதைப் பொருளுடன் போலீசிடம் சிக்கினர். அந்த கும்பலின் மூளையாக செயல்பட்டவர்தான் இந்த லூனா என நம்பப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். வியட்நாம் பெண்ணிடம் கொள்ளையடித்த ஆடவன் ஒருவனை 8 மணி நேரத்திற்குள் போலீசார் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். அந்த சந்தேக பேர் வழி நேற்றிரவு மணி 9:15 அளவில் செராஸ் தமன் ஸ்ரீ பத்தராவில் கைது செய்யப்பட்டான்.
இதற்கு முன்னதாக நேற்று மதியம் 1 மணியளவில் 23 வயது இளம்பெண்ணிடமிருந்து ரொக்கம் மற்றும் கைத்தொலைபேசியை அந்த ஆடவன் கொள்ளையிட்டதாகவும் இதன் மதிப்பு 8000 ரிங்கிட் என சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் மும்மா ரோஸ்டி டவுட் தெரிவித்தார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உலகின் பிரபல கால்பந்து நட்சத்திரமான கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வெண்கலச் சிலையை தீ வைத்து எரித்த ஆடவரை போர்த்துகல் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த ஆடவன் சிலையின் மீது எரிபொருள் ஊற்றி தீ வைத்ததுடன் அந்த சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டான். மேலும் சிலை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த போது அந்த இளைஞன் ராப் இசை ஒலிக்க நடனமாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் போர்த்துகல் மெடேரா தலைநகரின் அருங்காட்சியகத்தின் முன்பாக நடந்தது என்றும் வீடியோவை வெளியிட்ட ஆடவன் இது கடவுளின் கடைசி எச்சரிக்கை என குறிப்பிட்டுள்ளான் என்றும் கூறப்படுகின்றது. போலீஸ் தகவலின்படி தீ விரைவில் அணைத்ததால் சிலைக்கு பெரிய சேதம் ஏற்படவில்லை. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.